அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது திருமணத்தை சீக்கிரம் அமைத்து தரும் பரம்பொருள் திருப்பரங்குன்றம் ஸ்ரீ முருகப்பெருமான் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மதுரையில் இருக்கும் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் கோவில் முருகன் தெய்வ யானை திருமணம் நடந்த இடமாக கருதப்படுவதனால் திருமண தடைகளை நீக்கி சிறப்பான இல்லற வாழ்வு அமைய மக்கள் இந்த கோவிலில் திருமணம் செய்து கொள்கிறார்கள். இந்த 8ஆம் நூற்றாண்டு குடைவரை கோவில் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் வீடாகவும் திருமண பரிகார தலமாகவும் விளங்குகிறது. முருகப்பெருமான் தெய்வ யானையை மணமுடித்த இடத்தலமாக திருமண தடை உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் விரைவில் திருமணம் நடந்து கைகூடும் என்பது நம்பிக்கையாகும். பங்குனி உத்திர திருவிழாவின் போது ஆயிரக்கணக்கான ஜோடிகள் இங்கு வந்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். முருகன் தெய்வ யானையுடன் தம்பதி சமேதராக ஆட்சியளிக்கும் ஒரே தலம் இதுவாகும். இங்கு வந்து வழிபடுவதன் மூலம் தம்பதிகளுக்கிரவே ஒற்றுமை மேலோங்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும். திருமணம், காது குத்துதல், முடிகாணிக்கை போன்றவை முக்கிய நிகழ்வுகளாக அமைகிறது. குறிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து மனம் நினைத்து கொண்டு வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும் என்பது மாபெரும் நம்பிக்கையாகவே இன்றளவும் விளங்குகிறது. முருகப்பெருமானை மனதில் நினைத்து கொண்டு வெற்றிவாக சூழ வேண்டும். சூரபத்மன் என்ற அரக்கன் மன்னன் வீரன் மகேந்திரபுரி என்ற தீவு கோட்டை ஆண்டான். அவன் ஒரு புத்திசாலி அறிஞர் மற்றும் சிவபக்தி கொண்டவன். ஒருமுறை சிவபெருமான் கவனத்தை பெறுவதற்காக அவன் கடுமையாக தவம் செய்தான். அவன் வெற்றி விட்டான். சூரபத்மன் அபரிவிதமான பக்தி மற்றும் விசுவாசத்தால் கவரப்பட்ட சிவபெருமான் அவனுக்கு பல வரங்களை அருளினார். காலப்போக்கில் சூரபத்மன் மேலும் மேலும் சக்தி வாய்ந்தவனாக மாறினான். மேலும் அவனிடம் இருந்த அறியாமையினால் அவனது ஆணவம் அதிக காலம் எடுக்கவில்லை. பின்னர் சூரபத்மன் உலகை பயமுறுத்த தொடங்கினான். 3 உலகங்களும் அவன் பேரழிவை ஏற்படுத்தினான். கண்களில் பட்ட அனைவரையும் சிறைப்படைத்து எதிர்த்தபின் அறிகுறைகளை காட்டியவர்களை கொண்டான். தேவர்களின் ராஜாவான இந்திரனையும் சிறையில் அடைத்தான். பின்னர் இந்திரன் முருகனிடம் முறையிட்டான். அவர் ஒரு நீண்ட போரில் அசுர ராஜாவை முடித்தார். முக்கியமாக புராணங்களின்படி நன்கு பின்பற்றுகிறது. ஏனெனில் முருகன் அசுர மன்னனை வென்று தேவர்களை அடிமைப்படுத்ததிலிருந்து வெற்றிகரமாக விடுவித்ததற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்திரனின் மகள் தெய்வ யானையின் முருகனுக்கு மனம் செய்து வைத்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த திருமணம் திருப்பரங்குன்றத்தில் நடந்தது. இதில் சூரியன் மற்றும் சந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் முருகப்பெருமான் தனது பெற்றோர் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் ஆசிகளை பெற்றார். தெய்வீக சிற்பியான விஸ்வகர்மா அனைத்து தெய்வங்களின் நிரந்தர வழிபாட்டிற்காக இந்த வாசஸ்தலத்தை அமைத்து பணியமைத்தினார். முருகப்பெருமான் தனது மூத்த மனைவி தெய்வ யானையுடன் இருப்பதை காணக்கூடிய ஒரே சன்னதி இதுதான். மற்ற எல்லா வாசஸ்தலங்களிலும் அவரது இரு மனைவியரும் தெய்வ யானை மற்றும் மல்லி இருவரும் அவருடன் காணப்படுகிறார்கள். இது முருகப்பெருமான் திருமணத்தலமாக இருப்பதனால் இது திருமணங்களுக்கு மங்களகரமானதாக கருதப்படுகிறது. மேலும் தலைமுறையாக லட்சக்கணக்கான திருமணங்கள் இங்கு நடைபெறுகின்றன. மற்றொரு கதையின்படி இந்த மலையிலிருந்து சிவனை வழிபட்ட மன்னர் அரிச்சந்திரன் நித்திய ஞானத்தை பெற்றார். பின்னர் அவர் இங்கு ஒரு கோயிலை கட்டினார். இந்த மலையுடன் தொடர்புடைய கதைகள் உள்ளன. இதனால் இந்த மலை தெய்வங்கள் கூடும் தெற்கு இமயமலை என்றும் கருதப்படுகிறது. சூரியனும் சந்திரனும் ஓய்வெடுக்கும் இடம் இது என கருதப்படுகிறது. முக்கியமாக திருப்பரங்குன்ற மலை உச்சியின் பின்புறத்தில் 9ஆம் நூற்றாண்டில் ஜட்ட விழாவிலிருந்து வந்த அஸ்தரத் சுல்தான் சிகந்தர் பாதுஷாவின் முஸ்லிம் தர்கா உள்ளது. வெவ்வேறு சிந்தாந்தங்களை கொண்ட ஆனால் ஒரே குறிக்கோளான அமைதியை கொண்ட 2 மதங்களைச் சேர்ந்தவர்கள் ஒன்றாக செழித்து வளர்வதை காண்பது மிகவும் அரிது. ஆனால் இதுதான் திருப்பரங்குன்றத்தின் அழகு. திருப்பரங்குன்றத்தில் உள்ள தலைமை தெய்வங்களுடன் புராண புத்தகங்கள் கோயிலின் பெயர் வரும்போதெல்லாம் மச்சமுனியும் தொடர்புடையவார். நோண்டி சித்தர் என்று 4 அறியப்பட்டவர் இவர். பாண்டிய ராஜ்யத்தில் மச்ச தேசத்தில் பிறந்ததாக நம்பப்படுகிறது. கோவலன் சந்துகளில் நடந்த சித்தரை போலவே அவரது தோற்றம் கவர்ச்சிகரமானது. புராண கதை சொல்வது போல ஒரு முறை சிவன் தனது தெய்வீக அறிவை அருகில் உள்ள கடலில் பார்வதிக்கு மாற்றும் போது கடலில் ஒரு மீன் சிவபெருமானின் போதனைகளை உள்வாங்கியது. பின்னர் மீன் ஞானம் பெற்று கற்றுக்கொள்ளும் ஆசை மீதமுள்ள விஷயங்களை வளர்த்ததனால்
அது உலகில் மச்சமுனியாக பிறந்தது. மச்சமுனி சிவபெருமானின் ஆசியுடன் பிறந்ததனால் அவருக்கு இயல்பாகவே தெய்வீக தேடல் இருந்தது. சித்தர் பின் ஸ்ரீகரால் வளர்க்கப்பட்ட மச்சமுனி முடிந்தவரை ஞானத்தை சேகரித்து மற்றவர்களின் நலனுக்காக அதனை பயன்படுத்துவதற்காக தனது தேடலை கண்டிப்பாக தொடங்கி வந்தார். இது மச்சமுனி சித்தர் இந்தியாவிட வடபகுதியில் மச்சேந்திரநாத் அல்லது மஸ்தேந்திரநாத் என, தென்னிந்தியாவில் மச்சமுனி என அழைக்கப்படுகிறார். அவரது முக்கிய பண்பு மாபெரும் சிறப்பம்சத்தை உடையது. குறிப்பாக இவர் இந்த ஆலயத்தில்தான் ஜீவசமாதி அடைந்தார் என சொல்லப்படுகிறது. மச்சமுனி அனைத்து தெய்வங்களிலும் முக்கியத்துவம் பெறுகிறார். குறிப்பாக திருப்பரங்குன்றம் ஒரு திருமண தலமாக உலவுகிறது. திருப்பரங்குன்றத்திற்கு சென்று திருமண வரம் வேண்டுபவர்களுக்கு உடனடியாக வள்ளி தெய்வ யானை இல்லாமல் தெய்வ யானையுடன் முருகப்பெருமான் காட்சி தருவது இந்த திருத்தலத்தில் தான் இருக்கிறது என்பது ஐதீகமாகும். குறிப்பாக இந்த திருத்தலத்திற்கு வந்து எவர் ஒருவர் திருமணத்திற்காக வேண்டி, அதாவது உள்ளன்புடன் மனதில் நினைத்து கொண்டு வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு சீக்கிரமாக திருமண வரனை அளிக்கிறார் பரம்பொருள் முருகப்பெருமான். இங்கு பங்குனி மாதங்கள் முக்கியமாக ஏராளமான மக்கள் வந்து திருமணங்கள் செய்து கொண்டு செல்லுகிறார்கள். குறிப்பாக மற்ற கோவில்களைப் போல திருச்சுற்று பிரகாரங்கள் திருப்பரங்குன்றத்தில் கிடையாது. கோவிலுக்குள் சென்றாலே மேலே என்று ஏறி சென்று கொண்டிருக்க வேண்டியதுதான். சிவபெருமானே இங்கு மலை வடிவமாக அருள்வதாலும் இது குடைவரை கோவில் என்பதனாலும் இங்கு பிரகாரம் இல்லை. ஒரு காலத்தில் திருப்பரங்குன்றம் சிவபெருமானுடைய கோயிலாக இருந்துள்ளது. இப்போது இங்குள்ள மூலவர் சிவர்தான். இவரை சப்தகிரீஸ்வரர் என்று அழைக்கிறார்கள். குறிப்பாக திருப்பரங்குன்றம் கோவில் விழாக்களின் போது சிவனுக்கே குடியேற்றம் செய்யப்படுகிறது. ஆனால் வீதியுலா செய்வது முருகப்பெருமான் தான். இவர் சிவ அம்சமானவர் என்பதனால் இவரை சோம சுப்பிரமணியன் என்று அழைக்கப்படுகிறது. இக்கோவில் மகா மண்டபத்தில் முகப்பில் நந்திகேஸ்வரர் அவரது மனைவி காலகண்டியுடன் இருக்கிறார். அருகில் இரட்டை விநாயகர்கள் உள்ளனர். இது இங்கு மட்டுமே உள்ள தனி சிறப்பம்சம். பொதுவாக கோயில்களில் உள்ள நவகிரகங்கள் சனீஸ்வரன் இடம்பெற்றிருப்பார். ஆனால் திருப்பரங்குன்றத்தில் நவகிரகங்களில் சனீஸ்வரன் மட்டுமே உள்ளார். அறுபடை வீடுகளில் வேலுக்கு மட்டுமே அபிஷேகம் நடக்கும் கோவில் திருப்பரங்குன்றம் மட்டுமே. சூரனை ஆட்கொண்டு வெற்றி வேலுடன் முருகப்பெருமான் இங்கு வந்து அமர்ந்தவனால் வேலுக்கு முக்கிய பங்கு தரப்படுகிறது. பெரும்பாலும் முருகப்பெருமான் என்ற கோலத்திலே அருள்பாலிப்பார். ஆனால் இங்கு அவர் அமர்ந்த கோலத்தில், அதுவும் தெய்வ யானை மனம் முடித்து திருமண கோலத்தில் அருளுகிறார். இங்கு அருளும் சிவபெருமான் சத்தியகிரீஸ்வரர், பவளகடிவாய் பெருமாள், கற்பக விநாயகர், சுப்பிரமணியர், துர்க்கையம்மன் ஆகிய 5 தெய்வங்களும் மூலஸ்தானத்தை ஒட்டிய ஒரே குடையறையில் அருள்பாலிக்கின்றனர். இவருக்கு அருகிலேயே நாரதர், இந்திரன், பிரம்மன் என்ற கோலத்தில் வீணையின்றி சரஸ்வதி, சாவித்திரி ஆகியோர் அருள்பாலிக்கிறார்கள். கோவிலில் சிவனுக்கு எளிதில் நந்திதான் இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் சத்தியகிரீஸ்வருக்கு இதுவே நந்தி இருக்க வேண்டிய இடத்தில் பவளக்கணிவாய் பெருமாள் மகாலட்சுமியுடன் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார். இது அபூர்வமாக அமைப்பாகும். இந்த கோவிலுக்கு வந்து எவர் ஒருவர் அமைதியாக நின்று அவருக்கு வேண்டிய வரங்கள் வேண்டுமென மனதில் நினைத்து கொண்டு இங்கு வந்து வழிபாடு செய்கிறார்களோ அவருக்கு நிச்சயம் திருமணம் உடனடியாக நடைபெறும் என்பது நம்பிக்கையாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.